ஐயோ ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ உங்கள் பேர்? அரவிந்த். அரவிந்த் ப்ரோ. இப்போ 2026 யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவார். விஜய் தான் அடுத்த சிஎம் வருவார். ஆமாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில். ஆமாம். ஏன் ப்ரோ இவ்வளோ நம்பிக்கை இருக்கீங்களே? ஆக்சுவலி யங்ஸ்டர் சப்போர்ட் நிறைய இருக்குது. அண்ட் மொரோவர் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி ஒன்றுமே பண்ணதில்லை. ஸோ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குன்றீங்க. ஓகே. பட் பெரியவங்க சப்போர்ட், பெரியவங்க மத்தியில் விஜய் எப்படி சப்போர்ட்? பெரியவங்கன்னா புரியல. பெரியவங்கன்னா இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஆண்கள் பெண்கள், அவங்க மத்தியில் விஜய் ஆக்சுவலாக நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லி புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்களே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்லேயும் வந்து நான் சொல்லுவேன், அவங்களுக்கு தான் போட சொல்லுவாங்க. கன்வின்ஸ் பண்ணி இந்த வாட்டி விஜய். ஆக்சுவலாக ப்ரீவியஸ்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து வேற ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஓகே. இப்போ நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி விஜய்க்கு தான் போட சொல்லுவேன். ஓகே. இப்போ விஜய் வந்து எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வருமா என்னன்னு தெரியல. லைக் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும். லைக் அவர் நல்லா பண்ணுவார். எனக்கு ஒரு இவங்களுக்கு மாற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றீங்க. லெட்ஸ் see what he லெட்ஸ் see. ஒருவேளை வந்து இப்போ ஓகே நீங்கள் நினச்ச மாதிரி விஜய் சிஎம் ஆகிட்டா ஓகே, நல்ல விஷயம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் சிஎம் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராச்சும் வருவார். அதாச்சும் ஆயிடுவார். பயம் இருக்கும் அவங்களுக்கு. சரி ப்ரோ, நன்றி. தேங்க்யூ.